இந்த ஆண்டு பட்ஜெட்டில் வருமான வரியில் புதிய சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. தனிநபர் வருமான வரியில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். இந்த தடவை ஆண்டு வருமானம் 3 லட்சம் வரை உள்ளவர்களுக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய வரி வரம்புகள் மூலமாக தனிநபர் வருமான வரியில 17,500 ரூபாய் மிச்சமாகும்லாம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? ஆமாம்மா, இந்த புது டாக்ஸ் ரெஜிம்ல 17,500 வரைக்கும் டாக்ஸ் இது குறைச்சிருக்கிறாங்க. 17,500 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000லேருந்து 75,000க்கு ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா புது ரெஜிம்ல அப் டு 10 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு 17,500 ரூபா வரைக்கும் டாக்ஸ் இருக்காது. இந்த 3 லட்சங்கிறதுல பெருசாக அர்த்தம் கிடையாது. ஏன்னா 7 லட்சம் வரைக்கும் ஆல்ரெடி செக்ஷன் 87A டாக்ஸ் இல்லை. ஸோ இது 7 லட்சத்துக்கு மேலே போகிறவங்களுக்கு தான் இந்த இம்பேக்ட் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு 17,500 குறைச்சிருக்காங்க. டெஃபினட்டாக 7லேருந்து 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சவங்களுக்கு டெஃபினட்டாக புது டாக்ஸ் ரெஜிமில் 17,500 ரூபா டாக்ஸ் குறைச்சிருக்கிறாங்க. 60,000 ரூபாய்க்கிட்ட கட்ட வேண்டிய டாக்ஸ் 45,000த்துக்கு கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இது நடுத்தர மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதா இந்த புதிய தனிநபர் வருமான வரி? நீங்க 7 லட்சத்தை சம்பாதிக்கிறவங்கள 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்கள மிடில் கிளாஸ் நீங்க சொன்னீங்கன்னா டெஃபினட்டா பலன் அடிக்கும். பட் இதுல ரியலி என்ன விஷயம்னா, நீங்க இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களுக்கு ஆல்ரெடி கேபிட்டல் கெயின் சைட்ல டாக்ஸை ஏற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் 10% டேக்ஸ் இருந்ததை 12% டேக்ஸ் ஆக்கியிருக்காங்க. அதே சமயத்தில் எக்ஸம்ஷன் லிமிட் 1 லட்சத்து இருந்ததை 1.25 லட்ச ரூபா ஆக்கியிருந்தாலும் நீங்கள் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை விற்றீங்கன்னா உங்கள் டேக்ஸ் 12% மாறிடும். 10% இருந்த டேக்ஸ் 12% ஆகிடும். ஸோ ஒரு இடத்துல தனியார் இந்த இவங்களுக்கு மாதத்தில் நீங்கள் ஒரு 15,000 ரூபா ரிலீஃப் கொடுத்துருந்தாலும் இந்த குரூப் தான் மேக்ஸிமம் மியூச்சுவல் ஃபண்டு இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதில் டேக்ஸை ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த சைடில் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த சைடில் ஏற்றிருக்காங்க. பட் இதில் மெயினாக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா, தங்கத்தில் டேக்ஸை குறைச்சிருக்காங்க. 12% இருந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை 6% ஆக்கியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை 3,000 ரூபா, 10 கிராமுக்கு 3,000 ரூபா 24 கேரட் கோல்டு குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 22 கேரட் கோல்டில் 220 ரூபா 230 ரூபா ஒரு கிராமுக்கு குறையும். ஸோ தங்கத்தில் டேக்ஸ் குறைச்சதுனால தங்கம் விலை இன்னைக்கு டெஃபினட்டாக இறங்கும். இதுதான் மெயின் டேக்அவே. இப்போ தங்கம் வெள்ளி மீதான சுங்கவரி குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏற்றத்துடன் தொடங்கிய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சி சந்தித்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன சார்? அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை ஏற்று 2 காரணம் இருக்கு. ஒன்று, கேபிட்டல் கெயின் டேக்ஸை 12% ஆக்கியிருக்காங்க. இன்னொன்று இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எஸ்டிடியை ஏற்றிருக்காங்க. தட் இஸ் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன். அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வெறும் ஒரு சூதாட்டம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஆடுறது ஒரு சூதாட்ட ஆட்டம். அதனால மக்கள் அதில் பணத்தை போட்டுட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணமே பேங்க்குகளுக்கு டெபாசிட் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. அதனால ஒன்று கேபிட்டல் கெயின்ஸை ஏற்றிருக்காங்க. ரெண்டாவது இந்த எஸ்டிடியை F&Oக்கு ஏற்றிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டு விழுந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் இந்த சைடில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த சைடில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸில் எடுத்திருக்கிறாங்க. அப்போ இது அனைவருக்கும் சாதகமான பட்ஜெட் இல்லையா? இல்லை இது யாருக்கு சாதகமான பட்ஜெட்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் கார்பரேட்டுகளுக்கு எந்த வரியும் ஏற்றலை. நான் கார்பரேட்டுகள் வரி ஏற்றுவாங்கன்னு நினச்சேன். அது ஏற்றலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை தமிழ்நாடு அந்த அம்மா வாயில வரவே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் திருக்குறள் கூட சொல்லலை. எல்லாமே பீகாருக்கும் ஆந்திர பிரதேஷுக்கும் இருக்கிற பட்ஜெட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். ரெண்டாவது, இவ்வளோ ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. போன வாரம் கூட யூபியில் ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடந்தது. ரயில்வே பட்ஜெட்டையும் இந்த பட்ஜெட்டில் சேர்ந்து போடணும்னு பேச்சு. ஆனால் ரயில்வேன்னு ஒரு வார்த்தை கூட இந்த பட்ஜெட்டில் வரலங்கிறது ரொம்ப வருத்தத்துக்கு உரியது. அடுத்தது, புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு
ஒரு வருஷத்துல மூணு இன்ஸ்டால்மெண்ட்டா 15,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ஏன் புரியல. யாருக்கு வேலை இல்லையோ அவங்களுக்கு காசு கொடுத்துருந்தாங்க. அதுதான் காங்கிரஸோட ஸ்கீமா இருந்தது, எங்க ஸ்கீமா இருந்தது. ஒரு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் அப்ரெண்டிஸ் ஃபீ தரோன்னு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிளியரா ஒரு வருஷத்தை இதுக்கு ஒரு வேலைக்கு நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் தருவோம், 5,000 ரூபாய் தனியா தருவோம், 5,000 ரூபான்னு 15,000 ரூபாய் கொடுப்போம்னு. தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் நம்மளது சிறு தொழில் தான் பெரிய போர்ஷன் ஆஃப் பிஸ்னஸ். பெருசா கார்பரேட் பிஸ்னஸ் தமிழ்நாட்டில் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப தத்தளிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா உங்களுக்கு இன்னும் சிம்பிளா லோன் தர சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ கடன் தான் திரும்பியே தவிர எம்எஸ்எம்இ எஸ்எம்இக்கு பெருசா ஒன்றும் சலுகை இல்லை. அதுதான் எனக்கு பெரிய வருத்தம். ரயில்வேஸ் பேசலைங்கிறது ஒரு பெரிய வருத்தம். இந்தியாவே ஆந்திர பிரதேசம் பீகாருமா போயிடுச்சு. ஏன்னா அது நம்பிதான் அவங்க சர்க்கார் இருக்கு. தமிழ்நாடுங்கிற வார்த்தையே வரலங்கிறது நம்ம இதை கவனிக்க வேண்டியது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். இப்போ கடந்த 2 முறை பாஜக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தது. அப்போ அவங்களுடைய பட்ஜெட்டை நம்ம பார்த்திருக்கோம். இந்த முறை பெரும்பான்மை இல்லாம ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிற பாஜகவுடைய இந்த பட்ஜெட்ல ஏதாவது ஒரு வேறுபாடுகள் உங்களுக்கு தெரியுதா சார்? எனக்கு பெருசா வேறுபாடு ஒன்றும் தெரியல. மோடி சாருக்கு இப்ப கம்ப்ளீட்டா நாயுடுவும் நிதிஷ்குமார் சப்போர்ட் வேணுங்கிறது நல்லா தெரியுது. ஆனா சுமார் மினிமம் நான் இது வரைக்கும் இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் 2 ஸ்டேட்டுக்கும் 70,000 கோடிக்கு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. 1,40,000 கோடிக்கு. மற்ற தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா இந்த பேச்சே வரல தமிழ்நாடு இந்த பட்ஜெட்ல. உண்மையாகவே உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.